புதுக்கோட்டை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில வாரங்களாக நிலவிய கடும் வெயிலுக்கு இடையே நள்ளிரவில் திடீரென கனமழை கொட்டி தீர்த்தது. திருவப்பூர், மச்சுவாடி உள்ளிட்ட பகுதிகளில் மின்னலுடன் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தின் பெரும்பாலான பகுதிகளில் இரவு 2 மணி நேரம் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. தருமபுரி, நல்லம்பள்ளி, தொப்பூர், இண்டூர் மற்றும் பாலக்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த இந்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நீண்ட நாட்களாக வறண்டு கிடந்த நீர்நிலைகள் மற்றும் வெப்பத்தின் தாக்கத்தினால் தவித்து வந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த திடீர் மழையால் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை கொட்டி தீர்த்தது. கிருஷ்ணகிரி, பர்கூர், காவிரிப்பட்டினம், சூளகிரி, குருவரப்பள்ளி, குந்தாரப்பள்ளி, வேபரப்பள்ளி, மகாராஜா கடை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்ததால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ராணிப்பேட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சோளிங்கர், அரக்கோணம், நெமிலி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. இதனால் குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. கோதை ஆற்றில் நீர்வரத்து மேலும் அதிகரித்திருப்பதால் திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவியில் குளிக்க திருப்பரப்பு பேரூராட்சி நிர்வாகம் தடை விதித்துள்ளது. தடுப்பு வேலிகளை அமைத்தும் காவல்துறை மற்றும் பேரூராட்சி ஊழியர்கள் கண்காணித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கோமனாம்பட்டி அரசு உயர்நிலைப்பள்ளியில் பள்ளி நேரம் முடிந்தபோது ஜன்னல் அருகே இருந்த தேன்கூடு திடீரென கரைந்ததால் மாணவர்கள் அச்சத்துடன் ஓட்டம் பிடித்தனர். இதில் 11 மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியை உட்பட 12 பேர் தேனீக்களால் கொட்டப்பட்டு காயமடைந்தனர். பாதிக்கப்பட்ட அனைவரும் நத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். படுகாயமடைந்த ஒரு மாணவி மட்டும் மேல் சிகிச்சைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். புதுக்கோட்டையில் போக்குவரத்து போலீசார் நடத்திய அதிரடி வாகன தணிக்கையில் ஹெல்மெட் அணியாமல் வந்த 18 வயதுக்குட்பட்ட சிறுவர்களின் இருசக்கர வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டது. திங்கட்கிழமை முதல் ஹெல்மெட் கட்டாயம் என்றும் விதி மீறினால் 1000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் சிறுவர்களிடம் வாகனங்களை வழங்கும் பெற்றோர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே கல்லாலங்குடி ஊராட்சி சேசாயி சமுத்திர குளப்பகுதியில் 100 ஆண்டுகளாக வசித்து வரும் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றக் கோரிய நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து வீடுகளை காலி செய்ய வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். வருவாய்த்துறையினர் நிலத்தை அளவிட வருவதை தடுக்கும் நோக்கில் கலிபுல்லா நகர் பொதுமக்கள் இரவு முதல் தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். வட்டாட்சியர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் போராட்டத்தை தொடர முடிவெடுத்துள்ளனர். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினத்தில் கடல் அலையில் சிக்கி உயிருக்கு போராடிய ஆந்திர மாநில சுற்றுலா பயணிகள் 4 பேரை கடலோர காவல் படையினர் பாதுகாப்பாக மீட்டனர். அதில் சுபன் என்பவர் மயக்கமடைந்த நிலையில் அவருக்கு முதல் உதவி அளிக்கப்பட்ட பிறகு மேல் சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். மீட்பு குழுவினரின் துரித செயல்பாட்டினால் 4 உயிர்கள் காப்பாற்றப்பட்டதை அறிந்த கடலோர காவல் நிலைய ஆய்வாளர் தியாகராஜன் மீட்பு குழுவினரை பாராட்டினார்.
கொடைக்கானல் பாம்பார்புரம் பகுதியில் உறவினருடன் இருசக்கர வாகனத்தில் சென்ற 4 வயது சிறுமி விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. இறக்கமான சாலையில் வந்தபொழுது வாகனத்தின் பிரேக் பிடிக்காமல் கட்டுப்பாட்டை இழந்ததால் வாகனம் சாலையோரம் இருந்த மரம் மற்றும் முள்வேலி மீது மோதியது. இதில் முள்வேலி கம்பி கழுத்தில் குத்தியதில் சிறுமி வாணியாஸ்ரீ பலத்த காயமடைந்து மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். இறக்கமான சாலையில் வேகத்தடை இல்லாததே விபத்திற்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பயங்கரவாதிகளுக்கு எதிரான தாக்குதலில் வீரத்துடன் செயல்பட்டு கீர்த்தி சக்ரா விருது பெற்ற தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த ராணுவ வீரர் மீனாட்சி சுந்தரத்திற்கு சொந்த ஊரான காமையகவுண்டன்பட்டியில் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 2024ஆம் ஆண்டில் 5 பயங்கரவாதிகளை தனி ஆளாக எதிர்கொண்டு வீழ்த்திய வீரதீர செயலுக்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவிடமிருந்து உயரிய கீர்த்தி சக்ரா விருதை பெற்றுள்ளார். சொந்த ஊர் திரும்பிய அவருக்கு கிராம மக்கள் மேள தாளங்கள் மற்றும் பட்டாசுகளுடன் உற்சாக வரவேற்பு அளித்தனர். ஒரு டெரரிஸ்ட் என்ன எய்ம் பண்ணி அடிச்சதுல இந்த தாடையும் வலது சோடல ரவுண்டு பட்டுருச்சு. நான் அந்த பாக்கி 4 வரையும் நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த இடத்த விட்டு நான் 92 பேஸ் ஹாஸ்பிட்டலுக்கு எனக்கு எடுத்துட்டு போனாங்க. பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழிச்சாலை திட்டத்தில் மஞ்சூர் கிராமத்தில் மேம்பாலம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேம்பாலம் அமைக்கப்பட்டால் பேருந்துகள் கிராமத்தில் நிற்காமல் செல்லும் என்றும் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் கூறி 100க்கும் மேற்பட்டோர் தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர். பொதுமக்களை நடுத்தருவில் நிறுத்தாது. வைகாசி மாத பிரதோஷத்தையொட்டி தஞ்சை பெரிய கோவிலில் நந்தியம் பெருமானுக்கு 12 வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்றது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் உள்ள இலங்கை வாழ் தமிழர் குடியிருப்பு மக்களுடன் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கலந்துரையாடி அவர்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிரிவல பாதையில் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அனைத்து அம்சங்களுடன் புதிய திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அண்ணாமலை யார் கோயிலுக்குள்ள தரிசனம் முடிஞ்சு எப்படி திருப்பியும் அவங்களை எக்ஸிட் பண்ணணும், ஒரு புது பிளானை உருவாக்குறதுக்கு எல்லா விதமான டிபார்ட்மெண்ட்டையும் இன்னைக்கு கனெக்ட் பண்ணியிருக்கோம். சென்னை புவியியல் மற்றும் சுரங்கத்துறை ஆணையரகத்தின் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் பிரபு தலைமையில் துறையின் செயல்பாடுகள் மற்றும் மாவட்ட அளவிலான பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் குவாரி மற்றும் கிரஷர் பணிகளுக்கான உரிமம் வழங்கும் முறையை எளிமைப்படுத்துதல், அரசு வருவாயை அதிகரித்தல் மற்றும் சட்டவிரோத கனிம கடத்தலை தடுத்தல் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நேர்மையாக செயல்படும் உரிமைதாரர்களின் கோரிக்கைகளை உடனுக்குடன் நிறைவேற்றுமாறும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் மாவட்ட அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தினார்.